ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம டூரோட கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா வாகமனில் பைன் ஃபாரஸ்ட்டு. இந்த இடத்துல வந்து நிறைய ஷூட்டிங் எடுத்துருக்கிறதா சொன்னாங்க. அதில் எனக்கு ஞாபகம் இருந்தது வந்து கார்த்தியும் தமன்னாவும் ஆடின அடடா மலடா சாங் வந்து இங்கே தான் எடுத்தாங்களோ, அதுதான் எனக்கு ஞாபகம் இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உள்ளே நடந்து போகிற அளவுக்கு தான் இருந்தது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா தரம் வந்துட்டு பார்த்திங்கன்னா சமமாக இல்லை, கொஞ்சம் சரிவாக தான் இருந்தது. ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை பிடிச்சிட்டு போகிற மாதிரி தான் இருந்தது. அந்த இடத்துல நான் நடந்து போகும்போதெல்லாம் எனக்கு மைண்டில் ஓடிட்டே இருந்தது, நமக்கு நடக்கவே முடியலையே, இதில் கார்த்தியும் தமன்னாவும் எப்படி நின்று டான்ஸ் ஆடினாங்க அப்படிங்கிறது தான் என் மைண்டில் ஓடிட்டே இருந்தது. ஆனால் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நடந்து வந்த களைப்பில் எங்கள் அண்ணிங்க எல்லோரும் உட்காந்துட்டாங்க. எங்கள் மைனிமார் எல்லாருமே பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் உட்காந்து டயர்டாகி கதை பேசிகிட்டு இருந்தாங்க. நாங்கள்லாம் சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் பார்க் தான் வந்திருக்கோம். இங்கே வந்து நிறைய அட்வென்ச்சர் இருக்குது. போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சரோட ஸ்டார்டிங் மட்டும் பார்த்துருந்தோம். ஏறது ஆமா போயிட்டு திரும்பி வரணும். இப்ப என்ன ஃப்ரீயா தான பாருங்க. ஆமா ஆளு இல்ல. அங்க டிக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டானா? வேணா தான் சொல்லி வேணா அப்படி வேணா செஞ்சு பாருங்க. இந்த அட்வென்ச்சர் பார்க்லேயே நாங்கள் போகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்ட இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் பிரிட்ஜு தான். இந்த கிளாஸ் பிரிட்ஜோட லிமிட் வந்து அன்னைக்கு டிக்கெட் வந்து கொடுக்க மாட்டேன் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க. எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாயிட்டு, ஏன்னா ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டோம் இதை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே நின்று வேடிக்கை பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அவங்க நடந்து போய் அப்படியே அங்கே போகிறது, அங்கேருந்து மூவ் பண்ணுறது அப்படியே பாலமாமா இங்க கொஞ்சம் கூட திரிஞ்சிட்டு இருக்கோம். அதான் டாடா. பயங்கரமா இருக்கும். ஆமா ஆமா அடுத்து உனக்குதான் தம்பி. மகிதா விடுத்துக்கா கை. ஆமா
வேனில் வந்து பேசிகிட்டே வந்தோம். பேச்சு வந்து முத்தி போய் இங்கே பாருங்கள் பாட்டில் ஃபைட்டாக மாறிட்டு செம்ம ஃபன்னான பாட்டில் ஃபைட்டாக இருந்தது. நீங்களே பாருங்கள். வீடியோ எடுத்துட்டு யூடியூப்ல வரும். பெரிய பாட்டில் பெரிய பாட்டில் கலரி பார்த்தேன். சிவமா பெரிய பாட்டில் வச்சுக்கோ. தண்ணி இன்னொரு பாட்டில் முன்னாடியே வீடியோ எப்படி போடுறது? வீடியோ வீடியோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாகமன்லேருந்து தேக்கடிக்கு வந்துட்டோம். தேக்கடியில் வந்து பார்த்தீங்கன்னா கடையில் ஷாப்பிங் போயிட்டு இருக்குது. ஸ்பைசஸ், சிப்ஸு, அப்புறம் வந்து சாக்லேட் இதெல்லாம் வாங்கிட்டுருக்கோம். வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மதுரைக்கு விட்டாச்சு நம்ம வண்டியை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மதுரைக்கு வந்தாச்சு. மதுரையில் வந்து நம்ம என்ன தான் கேரளாவில் மீன், சிக்கன் அப்படிலாம் சாப்பிட்டாலும் நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிட்ட திருப்தி எங்கேயுமே இருக்காது. மதுரையில் ஒரு கடைக்கு சாப்பிட வந்திருக்கோம். இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் மட்டும்தான் இருக்குமா. அப்படி ஒரு கடையை பார்த்து வந்து உட்காந்துட்டோம். இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த கடையில் இருந்த மெனு கார்டில் இருந்த லிஸ்ட்டு ஃபுல்லாக எங்கள் டேபிளில் தான் இருந்தது. பிரியாணியில் ஆரம்பித்து கறி தோசை, அப்புறம் வந்து பரோட்டா, அப்புறம் ஆட்டோட எல்லா பார்ட்ஸும் எங்கள் டேபிளில் தான் இருந்தது. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. கொடுத்த காசுக்கு ஒர்த்தாக தான் இருந்தது. ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ரீசனபிளாக தான் இருந்தது. ஆனால் இந்த கடையில் வந்து போனோன்னே நம்ம உட்காந்து சாப்பிட முடியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் சாப்பிட்ணும். நாங்களும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் தான் எங்களுக்கு வந்து டேபிள் கிடச்சிச்சு. பயங்கர கூட்டம் அந்த கடையில். ஆனால் கொடுத்த காசுக்கு உண்மையை சொல்லணும் அவ்வளோ டேஸ்ட்டாக தான் இருந்தது. இப்போ சாப்பிட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னோட நாத்தனார் வீடு சிவா வீட்டுக்கு வந்துட்டோம். ஹலோ